ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து நான் குதிரைவாலி ரைஸ் வச்சு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி நான் செஞ்சுருக்கேன். குதிரைவாலி ரைஸ் வந்து நான் 1/4 கிலோ அளவு வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா நான் வந்து 4 முறை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவிக்கணும். ஏன்னா இதில் கழுவ அழுக்க கலரில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக 4-5 முறை கூட நம்ம கழுவிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இப்போ கழுவுனோம்னா ரொம்ப இந்த மாதிரி அழுக்கு கலரில் தான் வரும். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் நான் எண்ணெய், நெய் எதுவும் 2 கலந்து கூட வச்சுக்கலாம், இல்லை நெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு நான் இதில் வந்து பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு பீன்ஸ் மட்டும் தான் போட்டேன். பச்சை பட்டாணி நம்ம போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் போடலை. வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு செய்யும்போது நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். சிறுதானியமே ரொம்ப ஹெல்த்தி. குதிரைவாலி ரைஸில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நார்ச்சத்து தான் நம்மளுக்கு ரொம்ப மெயினாக தேவை. இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போட்டுட்டேன். எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரும்போது நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 by 1 சேர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம எப்போவுமே வெஜிடபிள் பிரியாணி செய்கிற மாதிரி மசாலாலாம் இதில் கண்டிப்பாக போட்டு தான் செய்யணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டாலே நம்மளுக்கு தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் போதும் நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா இது வந்து 1/4 கிலோ அரிசி தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சே நம்ம போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் கொஞ்சம் ரொம்ப காரம் இருக்காது. அதனால் நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதே மாதிரி மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். போட்டுட்டு கரம் மசாலா தூள் இருந்தால் நம்ம போடலாம், இல்லை பிரியாணி பவுடர் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எப்படின்னா நம்ம 1க்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம காய் எல்லாமே வேகணும் இல்லையா, 3லேருந்து 4 மடங்கு அளவு தண்ணி ஊற்றணும். அப்போ அந்த மாதிரி தண்ணி எடுத்து நான் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து அரிசியை சேர்த்துக்க போகிறேன். அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நான் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் முன்னாடியே கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். இப்போவும் நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்கணும். இடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட நம்மளுக்கு போதும், ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டிங்கிறதுனால. போட்டுட்டு நல்லா அரிசியும் போட்டாச்சு. போட்டு குதிரைவாலி ரைஸும் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நம்மளுக்கு சட்டுன்னு நம்மளுக்கு வெந்துடும். இது ரொம்ப நேரம் வேகிறதுக்கெல்லாம் ஆகாது. அதனால் 3 விசில் வச்சுட்டு கடைசியில் மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பரான குதிரைவாலி பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெடி. இதில் காய் எல்லாமே இருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் தேங்காய் சட்னி வச்சாலே நம்மளுக்கு செம்மையாக இருக்கும். தேங்காய் சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் நம்ம வச்சுக்கலாம். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம இல்லை அப்படின்னா நம்ம அப்பளம், வடகம், வத்தல் வச்சு கூட நம்ம மதிய லஞ்சு கூட எடுத்துக்கலாம். நான் இது இப்போ காலையிலேக்கு செஞ்சுருக்கேன். அதனால் நான் தேங்காய் சட்னி செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இது 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதை ரொம்பவும் சாப்பிடணும்னு கட்டாயம் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி வரகரிசி, இது எல்லாமே நம்ம வந்து குதிரைவாலி எல்லாமே சேர்த்துக்கணுங்க. தேங்க்யூ.